நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இங்க கூடியிருக்கிற சகோதர சகோதரிகளை வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்ம ஏற்கனவே போன வாரம் பாத்தீங்கன்னா நியாயப்பிரமாணத்துல இருக்கிறத கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி நிறைவேற்றினார் அப்படின்றத ஆவிக்குரிய வசனங்களை ஆவிக்குரியதோடு நம்ம சம்பந்தப்படுத்தி பார்த்தோம் இல்லையா? எப்படி ஒரு தீட்டுள்ள ஸ்திரீ, பெரும்பாடுள்ள ஸ்திரீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தொட்ட உடனே அவங்க சுத்தமானாங்க இல்லையா? கர்த்தர் சொல்கிறார் இல்லையா, உங்கள் பாவங்கள் செவ்வேறின்றி இருந்தாலும் உறைந்த மலையை போல் வெண்மையாகும், அவைகள் ரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போல் ஆகும் சொல்லுகிறார். அப்போ பாவத்தை இது என்ன கலரை சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, சிகப்பை பாவத்துக்கு குறிப்பிடுகிறத நம்ம பாக்குறோம், பரிசுத்தத்தை வெண்மைக்கு ஒப்பிடுகிறத நம்ம பாக்குறோம். அதே போல குஷ்டரோகியா இருந்த ஒரு பரிசேயனை என்ன பண்றாரு, அவர் தொட்டு சுகமாக்குறாருன்றத நம்ம பாக்குறோம். எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகுன்னு சொல்லி எழுதிருக்கு. இப்போ பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் தீட்டானவர்கள்னு சொல்லி எழுதிருக்கு. தீட்டுனா அது பாவத்தை குறிக்கிறது. கசப்பான யாதொரு கசப்பான வேர் உங்கள் இருதயத்தில் முளைத்து எழும்பினால் அநேகரை தீட்டுப்படும். அப்போ தீட்டாயிட்டோமா என்னன்னா, பரிசுத்தம் இல்லாம தேவனை தரிசிக்க முடியாது. நம்ம இருதயம் தீட்டுப்பட்டதுன்னா நம்ம இருதயத்துல பொல்லாத சிந்தனைகள், வேசித்தனம், காமவிகாரம், பொருளாசை, இந்த மாதிரி நம்ம தேவனுக்கு விரும்பாத, தேவன் அருவருக்கிற காரியங்கள் நம்ம இருதயத்துல இருந்துச்சுன்னா நம்ம தீட்டுள்ளவங்களா இருப்போம். அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாதுன்றதை நம்ம பாக்குறோம். உள்ளத்துக்கு நம்ம சாப்பிட்ற பொருள் மனுஷனை தீட்டுப்படுத்தாது, உன் இருதயத்துல இருக்கிற பொல்லாத எண்ணங்களும் சிந்தனைகளும் தான் உன்னை தீட்டுப்படுத்தும். மாம்ச சிந்தை மரணம் சொல்லி எழுதியிருக்கு. அப்படி சொல்லி நம்ம போன வாரத்தை நம்ம ஆராய்ந்து பார்த்தோம். அதோட தொடர்ச்சியா கூட இது இருக்கலாம். இப்போ ஒரு சம்பவம் நடக்குது, அந்த வசனத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 36 39 வசனங்கள் வாசிக்கும். பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து பந்தி இருந்தார். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது, இவர் தீர்க்கதரிசியா இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னாள் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார், இவள் பாவியா இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். ஆமென். ஆமென். பரிசேயனுடைய வீட்டுல நம்முடைய கர்த்தர் போஜனம் பண்ண போறார் இல்லையா? அவன் வேண்டிக் கொண்டது நிமித்தம் கர்த்தரும் அவனுடைய வீட்டுக்கு பிரவேசிக்கிறாருன்றதை நம்ம பாக்குறோம். அப்படி பிரவேசிக்கும் போது அந்த ஊர்ல பாவியாகிய ஒரு ஸ்திரீ என்ன பண்றாங்க, அவர் வீட்டுல பந்தி இருக்கும்போது பரணியில பரிமள தைலத்தை என்ன பண்றாரு கொண்டு வந்து அப்படியே அவங்க அழுது இருந்து என்ன பண்றாங்க, அவருடைய பாதங்களால தண்ணீர் கண்ணீர்னால என்ன பண்றாங்க, அவருடைய பாதங்களை துடைக்கிறாங்க. தலைமயிரால அந்த துடைக்கிறாங்க காலை. அவங்க தண்ணீருக்கு பதிலாக அவங்க கண்ணீர்ல கழுவி தலைமயிரினால ஆண்டவருடைய பாதத்தை துடைக்கிறாங்க. அப்போ அவருடைய பாதத்தை முத்தம் செய்து பரிமள தைலத்தை என்ன பண்றாங்க, பூசுறதை நம்ம பாக்குறோம். அப்போ அதை பார்த்து கொண்டு இருந்த அந்த பரிசேயன் என்ன சொல்றான் பாருங்க, அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது, இவர் தீர்க்கதரிசியாய் இருந்தால், இந்த வசனம் ரொம்ப முக்கியம், இவர் தீர்க்கதரிசியாய் இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னார் என்று இப்படிப்பட்ட அறிந்திருப்பாளே, இவள் பாவியா இருக்கிறாளே அப்படின்னு சொல்லி இந்த பரிசேயன் சொல்றதை நம்ம கவனிக்கிறோம். சரி, இந்த வசனத்தை மார்க்லயும் இருக்கும், மத்தேயுலயும் இருக்கும், லூக்காலையும் இருக்குது. இப்போ என்னுடைய வசனங்களை ஜோடி வசனங்கள் தேடி ஆராய்ந்து பாருங்கள் நம்முடைய கர்த்தர் சொல்றாரு இல்லையா? அது ஜோடி இல்லாம இருக்காது. அப்போ இங்க என்ன குறிப்பிடுதுன்னா, பரிசேயரில் ஒருவன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. பரிசேயர்ல ஒருவன் தன்னுடைய வீட்டுக்கு போஜனம் பண்றதுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ கூப்பிட்டான் மட்டும்தான் இருக்கும் இல்லையா? ஆனா இந்த பரிசேயன் யாருன்றத அடிஷனலா ஒரு வார்த்தைய இங்க கொஞ்சம் வச்சிருப்பாரு, மத்தேயில கொஞ்சம் வச்சிருப்பாரு, மார்க்ல கொஞ்சம் மறைச்சு வச்சிருப்பாரு. யார் இந்த பரிசேயன் அப்படின்றத நமக்கு பார்க்கலாம். மார்க் 14ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிக்கலாம். அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகியா இருந்த சீமோன் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற நலதம் என்னும் உத்தம தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். ஆமென். ஆமென். இதே நம்ம படிச்ச லூக்கா 7ஆம் அதிகாரம் 36 39 வசனம் வரைக்கும் படிச்ச அதே வசனத்தை தான், அதே சம்பவத்தை தான் மார்க்லயும் எழுதியிருக்காங்க இல்லையா? மார்க்ல நல்லா நீங்க படிக்கும் போது பாத்தீங்கன்னா, அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகியா இருந்த சீமோன், அந்த ஊர் பேரை சொல்றாரு. எந்த ஊரு? பெத்தானியான்றாரு. அந்த இடத்துல குஷ்டரோகியா இருந்த சீமோன், அந்த பரிசேயனோட பேரு சீமோன். அவன் என்னவா வந்திருக்கிறான்?
குஷ்டரோகியா இருந்திருக்கிறான்றத இந்த வசனம் நம்மளுக்கு அடிஷனலா சொல்லுது இல்லையா? அப்போ குஷ்டரோகியா இருந்த சீமோன்னா பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றாங்க. அப்போ இவன் குஷ்டரோகியா இல்ல. இப்போ அப்போ இயேசு கிறிஸ்துவை அறிந்துதான் என்ன பண்றாரு, அவர் போஜனத்துக்கு எங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுருக்காருன்னா, அப்ப நிச்சயமா அந்த குஷ்டரோகத்தை குணப்படுத்துறது யாரா இருக்கும்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவா தான் இருக்கும். வாசிக்கலாம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 12-14 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். பின்பு அவர் ஒரு பட்டணத்தில் இருக்கையில் குஷ்டரோகம் நிறைந்த ஒரு மனுஷன் இயேசுவை கண்டு முகங்குப்புற விழுந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று. அவர் அவனை நோக்கி, நீ இதை ஒருவருக்கும் சொல்லாமல் போய் உன்னை ஆசாரியனுக்கு காண்பித்து, நீ சுத்தமானது நிமித்தம் மோசே கட்டளையிட்டபடியே அவர்களுக்கு சாட்சியாக பலி செலுத்து என்று கட்டளையிட்டார். ஆமென். ஆமென். குஷ்டரோகியா இருந்த ஒரு மனுஷனை இயேசு கண்டு என்ன பண்றாரு, அவன் குஷ்டரோகத்தை குணப்படுத்துறாரு இல்லையா? அவர் காலில் விழுந்து, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குன்னு சொல்லும் போது கர்த்தர் என்ன பண்றாரு, அவரை சுத்தமாக்குறாருன்றத நம்ம பாக்குறோம். அது மட்டும் கிடையாது, இங்க அடிஷனலா என்ன சொல்றாருன்னு பாருங்க. அவன் குஷ்டரோகம் சொஸ்தமானது கண்டு ஆசார் இடத்துல உன்னை போய் காண்பி, மோசே என்ன கட்டளையிட்டு இருக்கா அதை செய்யினா. மோசே யாருக்கு கட்டளையிட்டதுன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. அப்போ அந்த பரிசேயன் யாரும் கிடையாது. இயேசு கிறிஸ்து சொஸ்தமாக்குன அந்த பரிசேயன் யாருன்னு பாத்தீங்கன்னா, அப்போ குஷ்டரோகியா இருந்த சீமோன் தான் அதுன்றத நம்ம பாக்குறோம். அப்போ குஷ்டரோகம் நீங்கப்பட்டதுனாலதான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ வீட்டுக்கு என்ன பண்றாரு, விருந்துக்கு அழைக்கிறாருன்றத நம்ம பாக்குறோம். சரி, அந்த பாதங்களை கழுவி தன் தலைமயிரால அவரை துடைத்து வெளியேற பெற்ற அந்த பரிமள தலைத்தை பூசின அந்த ஸ்ரீ யாருன்னு நம்ம கேட்டு பார்க்கணும் இல்லையா? வாசிக்கலாம். யோவான் 11ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் வாசிக்கலாம். மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாளும் இருந்த பெத்தானிய கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே. அவளுடைய சகோதரனாகிய லாசரு வியாதியாயிருந்தான். ஆமென். ஆமென். நம்மளுக்கு எல்லாருக்குமே லாசரு யாருன்னு தெரியும் இல்லையா? கர்த்தர் லாசருவை மரித்தோர்ல இருந்து உயிரோட எழுப்பினார்ன்றதை நம்ம பாக்குறோம். இந்த லாசரோட சகோதரி தான் யாருன்னு பாத்தீங்கன்னா மரியாள், மார்த்தாள் மரியாள்ன்றதை நம்ம பாக்குறோம் இல்லையா? இப்போ இயேசு கிறிஸ்து கூட அவங்க வீட்டுக்கு போயிருப்பாரு. அப்ப பாத்தீங்கன்னா மார்த்தாள் என்ன பண்ணுவாங்க, பல வேலையில நான் பிஸியா இருக்கிறது போல அவங்க அந்த குறித்து கவலையில கலங்குவாங்க. அப்போ ஜீசஸ் கிட்ட சொல்லுவாங்க, நான் இவ்வளவு வேலையில நான் கஷ்டப்பட்டு இருக்கிறேனே, மரியாளோ அதை பத்தி கவலைப்படாம உங்க வசனத்தை கேட்டுன்னு இருக்காங்களே அப்படின்னும் போது இயேசு கிறிஸ்து சொல்லுவாரு, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டெடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள்னு சொல்லி எழுதிருக்கு. அப்படி நல்ல பங்கை தெரிந்து கொண்ட அந்த மரியாள் தான் பாவியா இருந்த அந்த ஸ்ரீன்றதை நம்ம பாக்குறோம். இன்னொரு இடத்துல அது வேசியா இருந்தான்னு சொல்லியது. அப்போ அவங்க தான் என்ன பண்ணாங்க, தன் கண்ணீரால அவரோட பாதங்களை துடைத்து கழுவி தன் தலைமயிரால அதை துடைத்து பரிமள தைலத்தை பூசினாங்கன்றதை நம்ம பாக்குறோம். இப்போ இவ்வளவு டீட்டெயிலும் பைபிள்ல இருக்கு. இதை நம்ம என்ன பண்றோம், தேடி வாசிக்கணும். அப்படி தேடி வாசிக்கும் போதுதான் நம்ம இதை அறிஞ்சு கொள்ள முடியும். அப்போ ஜீசஸ் இப்ப நம்ம திரும்பவும் அந்த பரிசேயன் வீட்டுக்கு நடந்த சம்பவத்துக்கே நம்ம அங்க போலாம். அவள் பாவியா இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான்னு சொல்லி அந்த வசனம் முடியும் இல்லையா? இவர் ஒரு தீர்க்கதரிசியா இருந்தால் அந்த வசனம் பாருங்க. நேத்து வரைக்கும் குஷ்டரோகத்துல இருந்த சீமோனு வசனம் சொல்லுது, அவன் பாவியா இருந்தாதான் இந்த நோய்கள் வரும்னு சொல்லி எழுதிருக்கு. அப்போ அவன் பாவிகளா இருந்தான். அப்போ ஆண்டவர் அவனை மன்னித்து அவனை குணமாக்குகிறாருன்றத பாக்குறோம். அந்த குணமாயிட்ட பிறகு இவன் என்ன சொல்றான் பாருங்க, இவர் தீர்க்கதரிசியா இருந்தால் தன்னை தொடுகிறது யார் என்று இன்னார் என்று அறிந்திருப்பாரே, இவள் பாவியா இருக்கிறாளே, எப்படி இவர் தொட விட்டாரு அப்படின்னு தன்னை நீதிமானாகவும் அந்த ஸ்திரீயை பாவியாகவும் நினைத்து நான் இருதயத்துல நினைத்துக்கலாம். இன்னைக்கு அநேகர் அப்படிதான். ஒரு விபச்சாரம் பண்றவங்களையோ ஒரு குடிக்கிறவங்களையோ மகா பாவின்றதும் போலையும், அப்போ வட்டிக்கு கொடுக்கறது, பொய் பேசுறது, புறம் கூறுது, இதெல்லாம் பாவம் இல்லையா? கொலை செய்யாதேன்னு சொன்ன கர்த்தர் தான் என்ன பண்ணாரு, மனுஷனை போதகர் என்று சொல்லாதிருங்கன்னு சொல்லியிருக்கு. அப்போ எதுவும் மீறினதுன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே மீறினது தானே. கொலை செய்கிறதும் பாவம் தான் கர்த்தரை பொறுத்த வரைக்கும். மனுஷனை பாஸ்டர்னு சொல்றதும் பாவம்னு சொல்லி எழுதிருக்கு. சொல்லாதீர்கள் என்று அழைக்கப்படும். அப்ப ஆண்டவருடைய காரியம் வார்த்தையில சின்னதானாலும் பெரிதானாலும் அதை தவறுகிறது பாவம்.
என்னை தள்ளி என் வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது, நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாள்ல நியாயம் தீர்க்கும். அப்போ இவங்களுக்கு எல்லாம் என்னன்னா இதெல்லாம் பாவம். ஆனா தன்னை நீதிமான் மாதிரி காட்டின்னு தேவ பக்தி உள்ள மனிதர் போல் நடக்கிறாங்க இல்லையா? சரி, இங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இயேசு கிறிஸ்து அப்படி அவன் இருதயத்துல சீமோன் அப்படி நினைத்த உடனே கர்த்தர் ஒரு கேள்வி கேட்கிறாரு. அது என்னன்றதை பார்க்கலாம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 40 48 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவன், போதகரே, சொல்லும் என்றான். அப்பொழுது அவர், ஒருவனிடத்தில் 2 பேர் கடன்பட்டிருந்தார்கள். ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றவன் 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதா இருந்தது. கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத போது இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டான். இப்படி இருக்க அவர்களில் எவன் அவனிடத்தில் அதிக அன்பாயிருப்பான், அதை சொல் என்றார். சீமோன் பிரதியுத்தரமாக, எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவனே அதிக அன்பாயிருப்பான் என்று நினைக்கிறேன் என்றான். அதற்கு அவர், சரியாய் நிதானித்தாய் என்று சொல்லி ஸ்திரீயிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன். நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள். நீ என்னை முத்தம் செய்யவில்லை. இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை. இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். ஆமேன். ஆமேன். நேத்து வரைக்கும் பாவியா இருந்து குஷ்டரோகத்தால் ஒதுக்கப்பட்டிருந்து இன்னைக்கு கர்த்தரால் சுகம் பெற்று பூரண சமாதானம் அடைந்த சீமோனு இன்னொரு ஸ்திரீயை பார்த்து அந்த விபச்சாரம் செய்யறதுனால அவளை பாவியான ஸ்திரீயா இருக்கிறாளே அப்படின்னு சொல்லி தன் இருதயத்துல நினைக்கிறாரு. அது மட்டும் இல்லாம தன்னை சுத்தமாக்கின கர்த்தரை தீர்க்கதரிசியா இருந்தா ஏன் உன்னை சுத்தம் பண்ணும் போது அவர் தீர்க்கதரிசின்னு தெரியலையா? சரி, அப்போ இயேசு கிறிஸ்து அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியத்தை சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவன் என்ன சொல்றான்? போதகரே, சொல்லும், நான் கேட்கிறேன்னு சொல்லும்போது, ஒருவனிடத்தில் 2 பேர் கடன் பட்டிருக்கிறாங்க. ஒருவன் 500 வெள்ளிக்காசும் ஒருவன் 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதா இருந்தது. இதுல 50 வெள்ளிக்காசு கொடுக்க வேண்டியது இருந்து யாருன்னு பாத்தீங்கன்னா சீமோன். பெத்தானியா இல்ல, குஷ்டரோகியா இருந்த சீமோனு. இதுல 500 வெள்ளிக்காசுன்றது அந்த ஸ்திரீயை தான் ஆண்டவர் சொல்றாரு. இப்படி இவங்க 2 பேருக்குமே கொடுக்க நிர்வாகம் இல்லாத போது இருவருக்கும் நான் என்ன பண்றேன், ஒரு எஜமான் என்ன பண்றாரு, கடனை மன்னித்து விட்டார். அப்ப ஆண்டவர் 2 பேருடைய பாவங்களை தான் மன்னிக்கிறார். இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இப்படி இருக்க அவர்களில் எவன் அவனிடத்தில் அதிகமா அன்பா இருப்பான் என்று சொல்லு கேள்வி கேட்கும்போது சீமோன் பிரதியுத்தமாக என்ன சொல்றாரு? எவனுக்கு அதிகமாக மன்னிக்கப்பட்டதுனோ அவனே அதிக அன்பா இருப்பேன் என்று நினைக்கிறேன் என்றான். அதுக்கு அவ கரெக்டா சொன்ன, நீ சரியா சொல்றப்பா, நீ சொன்னது கொஞ்சம் கரெக்டு தான். ஸ்ரீனிடத்தை திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறியே, நீ பாவியா இருக்கிறா அப்படின்னு சொல்லி நீ ஏலக்காரமா நீ பாக்குறியே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என்ன பண்ணல, என் கால்களுக்கு தண்ணீர் தரல. இவளோ கண்ணீரினால என் கால்களை என்ன பண்ணாங்க, நினைத்தாங்க. தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள். நீ என்னை முத்தம் செய்யவில்லை. அவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். நீ என் தலைக்கு எண்ணெய் பூசவில்லை. இவளோ என் பாதங்களில் பரிமள தைலத்தை பூசினாள். அப்போ இவள் அநேக பாவம் செய்தது, இவளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. யாரிடத்தில் அதிக பாவங்கள் மன்னிக்கப்படுதோ அவங்க அதிகமா அன்பு கூறுவாங்க. அதனாலதான் ஒரு மகா பாவி மனம் திரும்பினான்னு வைங்களேன், அவங்க தேவனிடத்துல வைராக்கியமா இருப்பாங்க, கர்த்தருக்காக ஜீவனையும் கொடுப்பாங்க. இதே தன்னை நீதிமான் என்று நினைக்கிற யாவரும் என்ன பண்ண முடியாது, தேவனுடைய ராஜ்யத்துல போக முடியாது. தங்கள் இருதயத்துல நீதிமான நினைக்கிறவங்க இல்லையா, அது கர்த்தருக்கு அருவருப்பா இருக்கின்றது. அப்படி கர்த்தருக்கு அருவருப்பா இருக்கிறது எல்லாமே தீட்டா இருக்குதுன்னு சொல்லி எழுதிருக்கு. கோபம், வைராக்கியம், விரோதம், வேசித்தனம், காம விகாரம், அசுத்தம், இது மட்டும் கிடையாது, மேட்டுமையும் கர்த்தருக்கு அருவருக்கிற காரியங்களா இருக்கிறது. மேட்டுமையான கண்கள் சொல்லி எழுதிருக்கு. அப்போ பிசாசு விழுந்து போனதும் இந்த மேட்டுமையில தான். பிசாசு விபச்சாரம் செய்யல, திருடல, வட்டி கூடல, பொய் சொல்ல. அவன் என்ன நினைச்சான், நான் தேவனுக்கு மேலாக ஏறுவேன், தேவனுடைய சிங்காசனத்துக்கு மேல என்னை உயர்த்துவேன்னு சொல்லி தன் இருதயத்துல நினைச்சான். கர்த்தர் அவனை தள்ளினார் என்றதை நம்ம பார்த்தோம். ஆதாம் கிட்ட இந்த பழத்தை சாப்பிடாதன்னு சொன்னாரு, அவன் சாப்பிட்டான். அவனும் விபச்சாரம் செய்யல, வேசித்தனம் பண்ணல, அசுத்தம் பண்ணல. ஆனா கர்த்தர் அவனை தள்ளினார். 2 பேரையும் கர்த்தர் நியாயம் தீர்த்தார்னு சொல்லி எழுது.
அப்போ நீதியாய் நியாயம் தீர்க்கிற கர்த்தர்னு சொல்லி எழுதியிருக்கும் போது சொந்த ஜனத்தை தப்ப விடாத கர்த்தர் உங்களையும் என்னையும் எப்படி தப்ப விடுவார்? அப்போ கர்த்தர் சொல்கிற சின்ன காரியமானாலும் சரி, பெரிய காரியமானாலும் சரி, இதோ அடியேன் கேட்கிறேன், இதை மாத்திரம் தான் நம்ம வாயிலிருந்து புறப்பட்டு வரும். இதுக்கு முன்னாடி நம்ம அறியாம சில பாவங்கள் நம்ம செய்திருக்கிறோம் இல்லையா? எதெல்லாம் பாவம்னு நம்மளுக்கு ஆண்டவர் இருதயத்துல உணர்த்துறாரோ, இல்ல வேதத்தை படிக்கும் போது உணர்த்துறாரோ, இல்ல இன்னொரு சகோதரன் மூலமா அதை நமக்கு உணர்த்துறாரோ, அப்போ நம்ம என்ன சொல்லணும்னா, இதோ அடியேன் கேட்கிறேன், அப்பா நான் இது வரைக்கும் செஞ்சது பாவம் தான். முதல்ல பாவங்கள் ஒத்துக்கொள்ளணும். அதற்கு கிடைத்த தண்டனை நியாயம்ன்றது நம்ம ஒத்துக்கொள்ளணும். அவர் நீதிபரர் சொல்லி ஒத்துக்கொள்ளணும். ஞானஸ்தானம் எடுக்கும்போது ஆயக்காரரும் பாவிகளும் என்ன சொன்னாங்கன்னா, கர்த்தர் நீதிபரர் என்றும் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டார்கள் என்றும் எழுதியிருக்கு. அப்போ நான் முதல்ல பாவி, என்னுடைய ரட்சகர் இயேசு கிறிஸ்து என்பதை நம்ம உணர்ந்து கொள்ளணும். இதுதான் வேதத்துல முதல் ரட்சிப்பு. நான் பாவம் செய்யலன்னு சொன்னா நான் தேவனை பொய்யராக்குகிறதா இருக்கும். அப்போ பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் சொல்லி எழுதியிருக்கேன். அப்போ நான் ஆரம்பத்துல எனக்கு கூட பாத்தீங்கன்னா விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், இதுதான் பொய் சொல்றது, இதுதான் பாவம், திருட்டு தான் பாவம்னு நான் நினைச்சிருந்தேன். அப்போ அதெல்லாம் விட்டு நான் விலகிட்டே இருக்கும்போது கர்த்தர் பரிசுத்தமாக்குறாரு. அப்புறம் பரியாசம் பாவம் சொல்லி எழுதியிருக்கு. அப்போ கேலி, கிண்டல், பரியாசம் எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வேதத்துல இருக்கு. பரியாசம் பாவம்னே எழுதியிருக்கு. மேட்டிமையான கண்கள் பாவம் சொல்லி எழுதிருக்கு. மத்தவங்களை குற்றம் சாட்டுகிறது பாவம் சொல்லி எழுது. அப்போ அதெல்லாம் என்கிட்ட இருக்கு. அப்போ நான் இன்னும் அதுல இருந்து விடுபடணும் அப்படின்னு நான் நினைச்சு மனம் திரும்பும் போதுதான் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகும். திரையிடத்தில் பிறந்தவன் கர்த்தருக்கு முன்னாடி பரிசுத்தமான மகா பரிசுத்தமானு சொல்லி நிற்கிறதுக்கு யாருக்குமே எந்த தகுதியுமே கிடையாது. நம்ம குறை உள்ளவர்களா இருக்கிறோம். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து நமக்குள்ள வந்து சத்தியத்தை போதித்து அதன் வழியில நம்மளை நடக்க வைக்கிறாரு. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லி வேதத்துல எழுதிருக்கு. சரி, இன்னும் நிறைய வசனங்களை நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். இந்த பரிசேயனை இருதயத்துல வச்சுதான் கர்த்தர் இன்னொரு ஓமையை சொல்றாரு. வாசிக்கலாம். லூக்கா 18ஆம் அதிகாரம் 9-14 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு உவமையை சொன்னார். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசம பாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்துக் கொண்டு, தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்றான். அவனல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். ஆமென். ஆமென். இந்த ஓமை ஆரம்பிக்கும் போது பாருங்க, தங்களை நீதிமான் என்று நம்பி, முதல்ல அவன் தன்னை நீதிமான் நம்பி இருக்கிறான். அது மட்டும் இல்லாம மற்றவர்களை அற்பம் என்று எண்ணி சிலரை குறித்து அவர் ஒரு ஓமை சொல்றாரு. அதாவது தங்களை நீதிமான் என்று அவங்க விசுவாசிக்கிறாங்க, நம்புறாங்க இல்லையா? அதனால மற்றவங்க என்ன பண்றாங்க, அவங்களாம் பாவியா இருக்கிறாங்க, நம்ம நீதிமானா இருக்கிறோம், எனக்கு குடிக்க பழக்கம் கிடையாது, எனக்கு இந்த மாதிரி பொய் சொல்ல மாட்டேன், நான் திருட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க, நான் தேவனை அறிந்திருக்கிறோம் சொல்லி தேவ பலத்தை மறுதளிக்கிறவங்களா இருப்பாங்க இல்லையா? நான் சில பாவங்கள்ல இருந்து எல்லாம் விடுதலை ஆயிருக்கேன். இப்படி பாத்தீங்கன்னா ஒரு இந்துவும் பாத்தீங்கன்னா ஒரு முஸ்லிம்ஸும் பாத்தீங்கன்னா சில பேர் சில இன்னமும் நல்வொழுக்கங்கள் இருக்கிறாங்க இல்லையா? அதனால அவங்களுக்குள்ள தேவனுடைய ஆவி இருக்குதுன்னு அர்த்தமாயிடுமா? அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்க, நான் பாவி கிடையாது, நான் ஆண்டவருடைய எல்லா கடலுக்கும் கீழ்படுறேன், நான் ஜீசஸ் நேம்ல ஞானஸ்தானம் பெற்றுட்டேன், இப்ப நான் கட்டிட சபைக்கு போல, நான் வந்து வீட்டு சபைக்கு தான் வரேன், அப்படி நான் எல்லா காரியங்களுக்கும் கீழ்படுகிறேன். ஆனா மத்தவங்க பாருங்க இன்னமும் அந்த கட்டிட சபைக்கு தான் போறாங்க, இன்னும் மனுஷனை போய் பாஸ்டர் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி இந்த திருத்துவக்காரங்களை பத்தியும் தேவன் ஒருவர்ன்றதை அறியாத இந்த கள்ள போதகரை குறித்து இல்ல, இந்த சகோதரர்களுக்கு தெரியாது. அவங்க போய் இன்னும் அந்த வஞ்சிக்கப்பட்டதுல போய் மாட்டிருப்பாங்க. அவங்களை குற்றம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. தசம பாகம் வாங்குறியா, காணிக்க வாங்குறியா, இப்படி. அதாவது பூரண ராவங்கள்னு சொல்லி எழுதியிருக்கு. நான் முதல்ல பாவி அப்படின்ற அந்த இருதயத்துல அந்த எண்ணம் இருக்கணும். அந்த எண்ணத்துல பாத்தீங்கன்னா என் ஆண்டவர் குணமாக்கி இருக்கிறார் அப்படின்ற அந்த இருதயத்துல அவருடைய ரத்தத்தினால நம்ம கழுவப்பட்டிருக்கிறோம். நம்ம கிரியினால நம்ம பரிசுத்தம் ஆகல, தேவனுடைய பாடுகளால அவர் சிந்தின ரத்தத்தினால நான் பரிசுத்தமாகி இருக்கிறேன். அவருடைய நாமத்தினால் கழுவப்பட்டீங்க, தேவனுடைய ஆவினால் கழுவப்பட்டீங்க, நீதிமானாக்கப்பட்டீங்க, பரிசுத்தமாக்கப்பட்டீங்கன்னு சொல்லி ஞானஸ்தானத்தை குறித்து சொல்லுது. அப்படி அவரால் நான் பரிசுத்தமான போது எங்க இருந்து நம்மளுக்கு இந்த பெருமையும் மேட்டுமையும் எண்ணமும் வருது? இவங்க ஜெபம் பண்ணும்போது பாருங்களேன், 2 பேர் ஜெபம் பண்ண போறாங்க. அதுல ஒருத்தன் பரிசேயன்னா இஸ்ரவேல் ஜனங்கள்ல இருக்கிறவங்க தான் இல்லையா? ஏற்கனவே நம்ம பார்த்தோம், இந்த சீமோனும்
பரிசேயன் தான். இந்த சீமோனை இருதயத்துல வைத்துதான் கர்த்தர் இதை சொல்றாரு. இவனும் பாவிதான், அந்த ஸ்திரீயும் பாவிதான், எல்லோருமே நம்ம பாவிதான். நாம் பாவம் செய்யலன்னா நம்ம தேவனை பொய்யராக்குகிறோம். நீதிமான் ஒருவனாகிலும் கிடையாது. ஜீசஸ் கேட்கிறாங்க, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்யணும்னு. கர்த்தர் சொல்றாரு, என்னை ஏன் நல்லவன் சொல்லுவானே? ஏன்னா அவர் மாம்சத்திலையும் ரத்தத்திலையும் இருக்கிறார். அதனால மாம்சத்திலையும் ரத்தத்திலையும் இருக்கிற எப்படி ஒருத்தன் பரிசுத்தமா வாழ முடியும்? பவுல் சொல்றத பாருங்க, நன்மை செய்யணும்னு எண்ணம் என்கிட்ட இருக்குது, நன்மை செய்கிறதும் என்கிட்ட இல்ல. அப்படி நான் நன்மை செய்யணும்னு நினைக்கிறத செய்யாம நான் விரும்பாததே செய்யறேன், அது எனக்குள்ள இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது அப்படின்னு. அப்ப பாவம்ன்றது எதை சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா மாம்ச சரீரத்தை தான் குறிக்கிறார். யார் என்னை இந்த மரண சரீரத்திலிருந்து என்னை விடுதலாக்க கூடும் சொல்லி கர்த்தர் சொல்றார். அப்போ கர்த்தராகி இயேசு கிறிஸ்து ஒருவர் நமக்குள்ள இருந்தா மாத்திரம் தான் நம்ம பரிசுத்தமா இருக்க முடியும், பரிசுத்தமா நடக்க முடியும், பரிசுத்த சிந்தனைகள் நம்மளுக்குள்ள உண்டாகும். அப்போ அந்த பாவி என்ன பண்றான்? வானத்தை அண்ணாந்து பாக்குறதுக்கு பயந்து, நான் பரிகாரி, நான் அநியாயக்காரன், நான் விபச்சாரக்காரன் ஆகியால் நான் பொல்லாதவனா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி தன் பாவங்களை அறிக்கிறான். இவனும் தன்னை நீதிமான் போல காட்டுகிறார் இல்லையா? அந்த ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல், ஏன்? வானம் அவருடைய சிங்காசனம் எழுதியிருக்கு, பூமி அவருடைய பாதபடி, தன் மார்பில் அடித்துக் கொண்டு, தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரு. ஒருத்தன் தன்னை நீதிமான் சொல்லி அறிக்கிறான், ஒருத்தன் நான் பாவின்னு சொல்லி அறிக்கிறேன். கர்த்தர் அவன் அல்ல, பாவின்னு சொன்ன இந்த சகோதரனே நீதிமான் ஆக்கப்பட்டு திரும்பி போனான்னு சொல்லி வேதத்துல எழுதியிருக்கு. இன்னொரு வசனமும் அதே போல பார்க்கலாம். மத்தேயு 21 அதிகாரம் 28 31 வசனங்கள் வாசிக்கலாம். ஆயினும் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். மூத்தவனிடத்தில் அவன் வந்து, மகனே, நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய் என்றான். அதற்கு அவன் மாட்டேன் என்றான். ஆகிலும் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான். இளையவனிடத்திலும் அவன் வந்து அப்படியே சொன்னான். அதற்கு அவன், போகிறேன் ஐயா என்று சொல்லியும் போகவில்லை. இவ்விருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், மூத்தவன் தான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். ஆமென். ஆண்டவர் ஒரு ஓமையை சொல்றாரு. இங்கேயும் ஒரு மனுஷனுக்கு 2 குமாரன் இருந்தாங்களாம். மூத்தவங்க கிட்ட போய், மகனே, இன்றைக்கு போய் நீ திராட்சை தோட்டத்துல ஒரு வேலை செய்யன்னு சொல்லி அவன் தன்னுடைய தகப்பன் சொல்லும் போது, அதற்கு மாட்டேன், நான் செய்ய முடியாதுன்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு, பின்பு என்ன பண்றான்? சரி, நம்ம அப்பா சொன்னாரே, நம்ம இப்படி சொல்லிட்டு வந்துடுமே, அப்புறம் மனசாப்பட்டுச்சு, நம்ம அப்பா தானே, யாரும் அவருக்கு வேலை செய்ய முடியும்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான்? மனசாப்பட்டு போய் திரும்பி போய் அந்த வேலையை செய்யறான். இளையவன் கிட்ட அப்படியே அந்த வேலையை திரும்ப சொல்றாரு. அப்போ அதற்கு அந்த இளையவன் என்ன சொல்றான்? நான் போறேன் ஐயான்னு சொல்லியும் போகல. அப்போ இந்த 2 பேர்ல யாரு தகப்பனுடைய சித்தத்தை நிறைவேற்றிருந்ததுன்னு பாத்தீங்கன்னா மூத்தவன் தான். அவன் போக மாட்டேன்னு சொன்னான், ஆனா திரும்பியும் என்ன பண்ணான்? மனஸ்தாபப்பட்டு போனான். இன்னைக்கு பாவிகளா இருக்கிறோம் அநேகர் என்ன பண்றாங்க? எவ்வளவு சத்தியத்தை சொல்லும் போது அவங்க கேட்காம இருப்பாங்க. ஆனா ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா அவங்க மனம் மாறுவாங்க. இயேசு கிறிஸ்துவோட உண்மையான அன்பு என்னதுன்னு தெரியும் போது, என்னுடைய அக்கிரமங்களுக்காக தான் என்னுடைய கர்த்தர் சிலுவையில் அறையப்பட்டார் என்ற அந்த இருதயத்துல அந்த எண்ணம் அவங்களுக்குள்ள உண்டாகும் போது, நான் மகா பாவியா இருக்கிறேனே. இப்போ அநேக வசனங்கள் எனக்கு சொல்லிக் கொடுக்கும் போது நான் நினைப்பேன், நான் மகா துன்மார்க்கனா இருந்தேனே, எனக்கு ஏன் கர்த்தர் இதை சொல்லிக் கொடுக்கணும்? என்னால ஏன் இதை புரிஞ்சுக்க முடியுது? மத்தவங்களால ஏன் புரிஞ்சுக்க முடியல? ஏன் எனக்கு ஆண்டவர் நமக்கு மேல இவ்வளவு இரக்கமும் கிருபையும் வைத்திருக்கிறேன்? நான் மகா துன்மார்க்கனாச்சே அப்படின்னு நான் நினைக்கும் போதுதான் அதிகமா அவருக்கு என்ன பண்ண முடியுது? அவருக்காக நம்ம எதனா செய்யணும். எனக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறாரு, அவருக்காக நம்ம உண்மையா இருக்கணும். அவருக்கு கிரீடமா இருக்கிறதுக்கு நமக்கு தகுதி இல்லாட்டி, அவருக்கு செருப்பாவாத நம்ம எதனா ஒரு காரியத்துல அவர் கூட இருக்கணும்ன்ற அந்த வைராக்கியம் உண்டா, அந்த பக்தி வைராக்கியம் நமக்கு அவருக்கு மேல உண்டாகிறதுக்கு காரணமே, நான் பாவின்றதும் என்னுடைய கர்த்தர் நீதிபரர் என்பதும், எனக்காக எல்லாவற்றையும் இறங்கி வந்து மரணத்தை ருசி பார்த்தார், எனக்காக தான் அவர் முகத்துல எச்சிட்டு போகும்போது அமைதியா இருந்தாரு, எனக்காக தான் என்னுடைய அக்கிரமங்களை தான் அவர் சிலுவையில சுமந்தாரு, என்னுடைய பலவீனங்களின் நோய்களையும் சுமந்தாருன்னு சொல்லி எழுதி, எனக்காக தான் சொல்லி எழுதி. அப்போ எனக்காக நம்ம எப்போ ஒருத்தரும் தன் இருதயத்துல சரீரத்துல கையை வைத்து, நான் அநியாயக்காரன், என் கர்த்தர் நீதிபரர், என் மீது அன்பு கொண்டதுனால எனக்காக இதை செய்தார். அதெல்லாம் வசனம் சொல்லுது, அறிவு கெட்ட முடியாத அன்பு. நான் நல்லவன் கிடையாது, நம்ம ஆண்டவரை தேடல, துன்மார்க்கமா நடந்திருக்கும் போதும் கர்த்தர் நம்ம சத்துருக்களா இருக்கும்போதே நம்மளுக்கு ஏற்ற நேரத்தில் நமக்காக ஜீவனை கொடுத்தாருன்னு சொல்லி எழுதிருக்கு. அப்படிப்பட்ட அந்த தேவனுக்காக நம்ம உண்மையா இருக்கும். எந்த மனுஷனும் நமக்காக ஜீவனை கொடுக்க மாட்டான். எந்த தாயும், எந்த சகோதரனும், எந்த தகப்பனும் நமக்காக ஜீவனை கொடுக்கல. நமக்காக ஜீவனை கொடுத்த ஒரே தெய்வம் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து. பரலோக மகிமையை துறந்து இறங்கி நமக்காக ஜீவனை கொடுத்த இயேசு. அப்போ ஆண்டவருடைய சித்தத்தின்படி செய்கிறவன் தான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியுமே தவிர,
என்னை நோக்கி கத்தாவே கத்தாவேன்னு சொல்றவங்களாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. அதனால்தான் இந்த இருவர்ல மூத்தவன் தான் என்ன பண்ணான், தகப்பனோட சித்தத்தை நிறைவேற்றினாரு. அதனால அப்போது ஜீசஸ் சொல்றாரு, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசித்திருப்பாங்க. ஏன்னா அவங்க தன் இருதயத்துல பாவி, நான் அக்கிரமக்காரன், என்னுடைய கர்த்தர் நீதிபரன் சொல்லி அறிக்கையிட்டு இருக்கிறாங்க. பிணியாளிக்கு தான் வைத்தியன் தேவையை தவிர சுகமுள்ளவனுக்கு கிடையாது. நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன்னு சொல்ற. அப்போ எல்லாரும் நீதிமானா கேட்டா யாரும் இங்க நீதிமான் கிடையாது, பூமியில் ஒருவனும் நீதிமான் கிடையாதுன்னு சொல்லி எழுது. அப்போ நான் பாவின்னு சொல்லி ஒத்துக்கொள்கிறவங்களுக்கு தான் என்ன பண்றாரு, இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் தேவைப்படுது. நான் நோயாளி நான் சொன்னாதான், எனக்கு பிணியாளி நான் சொன்னாதான், வைத்தியர் எனக்கு இயேசு கிறிஸ்து தேவை. நான் பிணியாளி இல்லை, நான் நல்லா தான் இருக்கிறேன்னு சொன்னா இயேசு கிறிஸ்து எனக்கு தேவையில்லை. அதனால நம்ம பாவங்களை நம்ம அறிக்கையிட்டால் அவர் எல்லாவற்றையும் மன்னித்து நம்மளை சுத்திகரிக்கிறதுக்கு உண்மையும் நீதியும் பரிசுத்தம் உள்ளவருமா இருக்கிறார். மனுஷங்கள்ல யாருமே நீதிமான் கிடையாதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். வாசிக்கலாம், யோபு 15ஆம் அதிகாரம் 14 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். மனுஷனானவன் பரிசுத்தமாய் இருக்கிறதற்கும் ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவன் நீதிமானாய் இருக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். தம்முடைய பரிசுத்தவான்களையும் அவர் நம்புகிறதில்லை. வானங்களும் அவர் பார்வைக்கு சுத்தமானவைகள் அல்ல. அநியாயத்தை தண்ணீரை போல குடிக்கிற மனுஷன் எத்தனை அதிகமாய் அருவருப்பும் அசுத்தமுமாய் இருக்கிறான். ஆமென். ஆமென். மனுஷனானவன் பரிசுத்தமாய் இருக்கிறதுக்கும் ஸ்திரீயிடத்தில் பிறந்தவன் நீதிமானத்துக்கும் அவன் எம்மாத்திரம் ஆண்டவர் கேட்கிறார். இதோ தம்முடைய பரிசுத்தவான்களையும் அவர் நம்புகிறது கிடையாது. முதல்ல பரலோகத்துலதான் பாவம் நிறைவேற்று. தேவ தூதர்களும் அவருக்கு முன்னாடி பரிசுத்தவான் கிடையாதுன்னு சொல்லி எழுதியிருக்கு. அதனாலதான் இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் பூமியை மாத்திரம் இல்ல பரலோகத்தையும் சுத்திகரித்ததுன்னு சொல்லி எழுதியிருக்கு. போய் அதை தேடி வாசிச்சு பாருங்க. அப்போ அநியாயத்தை தண்ணீர் போல குடிக்கிற மனுஷன் எத்தனை அதிகமான அருவருப்பும் அசுத்தமா இருக்கும். அப்ப இந்த மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது. ஏன்னா இது பாவ சரீரம் சொல்லி எழுதியிருக்கு. அதனாலதான் ஜீசஸ் சொல்றாங்க, பாவம் அறியாத அவரை பாவமாக்கினார். பாவம் அறியாத அவரைனா என்ன அர்த்தம்? ஆவியாய் இருக்கிற தேவன் மாம்சமும் ரத்தமும் ஆனார்னு சொல்லி எழுதியிருக்கு. நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ சாயலாக அனுப்பினார்னு சொல்லி எழுதியிருக்கு. அதே பாத்தீங்கன்னா 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனம் ஆவார்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்ப 2ஆம் தரம் மாம்ச சரீரத்துல வரமாட்டாரு, ஆவிக்குரிய சரீரத்துல வருவார். அப்போ மாம்சமும் ரத்தமும் பாவ சரீரம். அது ஆவியும் மாம்சமும் ஒன்று கொண்டு எப்படி இருக்குமா, விரோதமா இருக்கும். கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாதபடிக்கு இந்த மாம்சமும் ரத்தமும் என்ன பண்ணும், வேறு விதமா சிந்திக்கும்ன்றதை நம்ம பாக்குறோம். அப்போ ஆண்டவருக்கு முன்னாடி பரிசுத்தமா இருக்க முடியாதுன்றதை நம்ம வசனம் தெளிவா சொல்லுது. வாசிக்கலாம், யோபு 25ஆம் அதிகாரம் 4-6 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். இப்படி இருக்க மனுஷன் தேவனுக்கு முன்பாக நீதிமானாய் இருப்பது எப்படி? ஸ்திரீனிடத்தில் பிறந்தவன் சுத்தமாய் இருப்பது எப்படி? சந்திரனை அண்ணாந்து பாரும், அதுவும் பிரகாசியாமல் இருக்கிறது. நட்சத்திரங்களும் அவர் பார்வைக்கு சுத்தமானவைகள் அல்ல. புழுவாய் இருக்கிற மனிதனும் பூச்சியாய் இருக்கிற மனுபுத்திரனும் எம்மாத்திரம் என்றான். ஆமீன். ஆமீன். இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்த அதே வசனத்தோட ஜோடி வசனம் தான். மனுஷன் தேவனுக்கு முன்பாக நீதிமான் இருப்பது எப்படி? ஸ்திரீ இடத்தில் பிறந்தவன் சுத்தமாய் இருப்பது எப்படி? நான் பாவத்தில் கர்ப்பம் தரித்தேன்னு சொல்லி வசனம் எழுது. சூரியனை அண்ணாந்து பாரும், அதுவும் பிரகாசியாமல் இருக்கிறது. நட்சத்திரங்களும் அவர் பார்வைக்கு சுத்தமானவைகள் இல்லைன்னா, இங்க நட்சத்திரன்றது தேவ தூதர்களை சொல்றேன். புழுவா இருக்கிற மனுஷனும் பூச்சியா இருக்கிற மனுஷனும் அவன் எம்மாத்திரம். நான் ஏற்கனவே ஒரு தலைப்பு எடுத்தோம் இல்லையா, இப்போ நோய்கள் நம்முடைய பாவங்களாலதான் வருது அப்படின்னும் போது நிறைய வாக்குவாதங்கள் அதுக்கு அப்புறம் நடந்தது. நிறைய சகோதரர்கள் போன் பண்ணி பேசும்போது, அப்போ நிறைய பரிசுத்தவான்களுக்கு எல்லாம் நோய்கள் வந்திருக்குது, அப்ப எப்படி அப்படின்னு அவங்க கேட்பாங்க. வசனம் சொல்லுது, மனுஷனானவன் பரிசுத்தமா இருக்கிறதுக்கும் ஸ்ரீ இடத்தில் பிறந்தவன் நீதிமானா இருக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திரம். அப்போ நீதிமான் ஒருவனும் கிடையாதுன்னு சொல்லி எழுதிருக்கு. அப்ப நம்ம எப்படி நீதிமானாக்கப்பட்டோம், எப்ப பரிசுத்தமாக்கப்பட்டோம்? நான் பாவி, நான் அநியாயக்காரன் அப்படின்னு சொல்லி நான் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்தானம் எடுக்கும் போது, நான் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும் போது, புதிதாய் பிறந்திருக்கும் போதுதான் நான் என்ன இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் தான் என்னை கழுவி பரிசுத்தமாக்குச்சு, நீதிமானாக்குனார். அவர் அல்லாமல் என்னால ஒண்ணும் ஆக முடியாது, அவரோட தயவுனால நான் நிலை நிற்கிறேன்னு சொல்லி அவரால் தான் நம்ம பரிசுத்தமானோம். அவர் இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் தான் நம்மளை பரிசுத்தமாக்கிச்சு, நீதிமானாக்குச்சே தவிர நம்ம கிரியையினால் நீதிமான் ஆக முடியாதுன்றது முதல்ல தெரிஞ்சுக்கணும். கிருபையினாலதான் நம்ம என்ன பண்ணோம், அவரோட கிருபையினால தான் நம்ம நீதிமானோம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம்னு சொல்லி எழுதுது. அப்படி இருக்கும்போது தன்னை நீதிமான்னு தன் இருதயத்துல நினைக்கிற யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து இருக்கிறாங்க. அதே போல இன்னொரு கொஸ்டினும் கேட்டாங்க. இப்போ பாத்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு தேவனை வணங்காத விக்கிராராதனை செய்யற ஒரு சகோதரன் இருக்காரு.
அவர் பாத்தீங்கன்னா 120 வயசு வரைக்கும் இருந்தாரு, எந்த நோயும் இல்லாம மரிச்சாரு அப்படின்னு கேட்டாங்க. சிலரோட நியாயத்தீர்ப்பு முந்திக் கொள்ளும், சில பேரோட நியாயத்தீர்ப்பு பின்தொடரும் சொல்லி எழுதி. அப்போ கர்த்தருக்கு எடுத்து போய் ஏன் அவனுக்கு நோயை கொடுக்கலன்னு சொல்லி நம்ம கேள்வி கேட்க முடியுமா? உண்டாக்குனவரை போய் நம்ம போய் கேள்வி கேட்க முடியுமா? சிந்திச்சு பாருங்க. நியாயத்தீர்ப்பு கர்த்தருடையதுன்னு சொல்லி எழுதி இருக்குதே. வாசிக்கலாம், ரோமர் 3ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிக்கலாம். அப்படி ஆக்க மாட்டாது. நீர் உம்முடைய வசனங்களில் நீதிபரராய் விளங்கவும் உம்முடைய நியாயம் விசாரிக்கப்படும் போது வெற்றியடையவும் இப்படி ஆயிற்று என்று எழுதியிருக்கிறபடி தேவனை சத்தியபரர் என்றும் எந்த மனுஷனும் பொய்யன் என்றும் சொல்வோமாக. ஆமென். ஆமென். தேவன் சத்தியபரர் என்றும் எந்த மனுஷனும் பொய்யன் என்று சொல்வோமாக. அவர் ஒருத்தர் தான் பரிசுத்தர். அதனாலதான் ஜீசஸ் சொல்றாரு, என்னை ஏன் நல்லவன் சொல்லுவானே, தேவன் ஒருவரை தவிர இங்க நல்லவன் யாரும் கிடையாதுன்னு சொல்லி வேதத்தில் எழுதி. அதுல ரோமர் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிக்கலாம். அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. ஆமென். ஆமென். அந்தபடி நீதிமான் ஒருவனாகிலும் கிடையாது. நான் பாவி, என்ன மன்னிச்சிருங்கப்பா, நான் மனம் திரும்புறேன், என் குற்றங்களை மன்னிங்கப்பா, என் அக்கிரமங்களை மன்னிங்கப்பான்னு சொல்லி மனம் திரும்புறவன் தான் பரிசுத்தவான் ஆகிறான், நீதிமான் ஆகிறானே தவிர கிரியினால யாருமே நீதிமான் ஆக முடியாதுன்றதை தெரிஞ்சு. லூக்கா 16ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிக்கலாம். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள், தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது, தேவனுக்கு முன்பாக அருவருப்பாய் இருக்கிறது. ஆமென். ஆமென். நீங்கள் மனுஷருக்கு முன்பாக உங்களை நீதிமானாக காட்டுகிறீங்க. அவங்களுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, தன்னை தேவ பக்தி உள்ள மனுஷன் போல தரித்துப்பாங்க. தேவனோ உங்கள் இருதயங்களை ஆராய்ந்து இருக்கிறார். மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது, தேவனுக்கு எப்படி இருக்குமா, தேவனுக்கு முன்பாக அருவருப்பாய் இருக்கும்னு சொல்லி எழுதி. அப்போ இந்த தீட்டுன்றது அருவருப்பு தான், இந்த குஷ்டரோகம்ன்றது அருவருப்பு தான். அதெல்லாம் தீட்டாக சொல்லி ஆண்டவர் தள்ளி வைக்கிறார் பழைய ஏற்பாட்டுல. அது நியாயபுரமா. அதுக்கான அர்த்தமே பாவியா இருக்கிற மனுஷனும் அருவருப்பான காரியங்களை செய்கிறவனும் கர்த்தர் தீட்டாக எண்ணுகிறாங்க. அப்படிப்பட்டவன் நீ எப்படிப்பட்ட பாவம் செஞ்சிருந்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தொடும் போது நீ சுத்தமாகும். எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக்குன்னு சொல்லி கர்த்தர் தொடுறார். அதனாலதான் உன் பாவங்கள் செவ்வேறி இருந்தாலும் அது வெண் பஞ்சை போல வெண்மையாக மாற்றுவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். எல்லா மனுஷரும் உங்களை குறித்து புகழ்ச்சியாக பேசும்பொழுது உங்களுக்கு ஐயோன்னு சொல்லி வேதத்துல எழுதியிருக்கு. உங்கள் பிதாக்கள் கள்ள தீர்க்கதரிசிகளும் அப்படியே செஞ்சாங்க. அப்ப இதை யார் செய்வாங்களாம்? கள்ள தீர்க்கதரிசிகளும் தன்னை நீதிமான்னு சொல்லி காட்டுகிறவங்க தான் அப்படி செய்வாங்க. மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் சொல்லி வேதத்துல எழுதி. வாசிக்கலாம், எரேமியா 9ஆம் அதிகாரம் 24வது வசனம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் பிரியமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்ட கடவன் சொல்லி 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல எழுதிருக்கு. அது எப்படி பாராட்டணுமா பாருங்க. மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று, அதாவது எல்லா நியாயத்தையும் நீதியையும் கிருபையும் செய்கிறவர் யாரு? கர்த்தர் தான்ன்றத அறிந்து உணர்ந்து அதை குறித்து தான் மேன்மை பாராட்டு. இப்போ நான் ஒருத்தங்களுக்கு ஏழைங்களுக்கு நான் கொடுக்குறேன்னு வைங்களேன், அதை நான் கொடுக்கல, என் மாம்சம் ரத்தமும் என்ன கொடுக்க வைக்காது, கர்த்தருடைய செய்கையா இருக்கிறோம்னு சொல்லி வேதத்துல எழுதியிருக்கு. அந்த எண்ணத்தையும் விருப்பத்தையும் உண்டாக்குகிறார்னு சொல்லி வேதத்துல எழுதியிருக்கு. அதனாலதான் நம்ம இருதயத்துல இருந்து நம்ம கொடுக்கறதுக்கு நம்ம இருதயம் வருது. அப்போ கர்த்தரிடத்திலிருந்து எடுத்து கர்த்தருக்கே கொடுத்தோம். கர்த்தர் தான் நமக்கும் கொடுத்தாரு. கொடுக்க வைக்கிறதும் அவர் தான், கொடுக்கறதும் அவர் தான்றத உணர்ந்திருக்கிறத குறித்து கர்த்தருக்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவ கடவுதுன்னு சொல்லி கர்த்தரை மேன்மை பாராட்டு. அப்போ மனுஷங்களை குறித்து மேன்மை பாராட்டுறதுக்கு ஒண்ணுமே கிடையாதுங்க. ஸ்ரீ இடத்துல பிறந்தவனை குறித்து மேன்மை பாராட்டுறதுக்கு என்ன இருக்குது? அவன் புல் மேல இருக்கிற பனித்துளி போல இன்னைக்கு இருப்பான், நாளைக்கு காணாம போயிடும். நாசில சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள் சொல்லி எழுதிருக்கு. அப்போ நம்ம எல்லாருமே பாவியா தான் இருக்கிறோம். ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், அதனால நான் பாவி இல்லைன்னு நான் அறிக்கை பண்ணக்கூடாது நிறைய பேர் சொல்லுவாங்க. வாசிக்கலாம், 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிக்கலாம். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. அவர்களில் பிரதான பாவி நான். ஆமென். பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார் என்கின்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. பாவிகளை தான் தேடி வந்தேன்னு சொல்றாருல்ல, நீதிமான்களை அல்லன்னு சொல்லி எழுது. அவர்களில் பிரதான பாவி நான் தான், எனக்கு முக்கியமா எனக்கு தான் இயேசு கிறிஸ்துவ தேவை, நான் அநியாயக்காரன்னு சொல்றாரு. பவுலே நான் தான் பிரதான பாவின்னு சொன்னா, அப்ப நீங்களும் நானும் யாரு? சிந்திச்சு பாருங்க.
கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன் சொல்லி எழுதியிருக்கு. அப்போ நம்மளோட நடக்கைகளும் நம்ம செய்கைகளையும் கர்த்தர் தான் நம்ம என்ன பண்ணணும், நம்மள புகழணுமே தவிர நம்மளே என்ன பண்ணக்கூடாது, பரிசுத்தவானு நான் நீதிமானு அப்படின்னு நம்ம சொல்லிக்க கூடாது. அவர் முன்னாடி சொல்றதுக்கு நமக்கு என்ன தகுதி இருக்கு? நம்மை நீதிமான் மாற்றுகிறவர் கர்த்தர். ஆமா, நம்ம பரிசுத்தமாயிருக்கோம், இன்னைக்கு நீதிமான ஆயிருக்கும், உண்மைதான். அது நம்மளோட கிரியினால உண்டாகல, கர்த்தருடைய செய்கையா இருக்கிறதுனால நம்ம பரிசுத்தவானா இருக்கும், நீதிமானா இருக்கும். அவருடைய ரத்தத்தினால நம்ம கழுவப்பட்டிருக்கிறோம்ன்றதை நம்ம மறந்துடக்கூடாது. 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள் வாசிக்கலாம். என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன், ஆகிலும் அதனாலே நான் நீதிமான் ஆகிறதில்லை. என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே. ஆனதால் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள். இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். அப்பொழுது அவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். ஆமேன். ஆமேன். பவுல் சொல்றத கவனிச்சு பாருங்க. நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன், என்னிடத்துல எந்த குற்றமும் நான் இல்ல, ஆகிலும் நான் அதனால நீதிமான் ஆகுறதுலாம் இல்லப்பா. என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தர், அவர் சொல்லணும் என்ன நீதிமான்னு. என் இருதயம் சொல்லக்கூடாது, என் இருதயம் கேட்கும் கேடு உள்ளதா இருக்கு. அப்போ கர்த்தருடைய வசனமே நம்மள நியாயத்திற்கும், அந்த வசனத்தின்படி நம்ம நடக்கிறோமான்றதான் நம்ம சோதி தெரிஞ்சு பார்க்கணும். ஆதலால் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னாடியே என்ன பண்ணக்கூடாதான், யாதொன்றை குறித்து தீர்ப்பு சொல்லாதிருங்க. இருளில் மறந்திருக்கிறது அவர் என்ன பண்ணாரு, வெளியரங்கமாக்கி இருதயத்தின் யோசனையும், நல்லா பாருங்க, யோசனையும் வெளிப்படுத்துவார். நீங்க நினைக்கிறீங்க பாத்தியா, அந்த கெட்ட சிந்தனைக்கு ஆண்டவர் நியாயம் தீர்ப்பு கொடுப்பார். அதனால நம்ம இருதயத்தை சோதித்து பார்க்கிற கர்த்தருக்கு முன்பாக நம்ம பயந்திருக்க கடவுதுன்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்போ நீங்க நீதிமான் சொல்றாங்களே பைபிள்ல, பரிசுத்தவான் சொல்றாங்களே, ஆமா, தன்னைத்தானே யாருமே நீதிமான் நாங்க சொல்லல. அவங்களோட நடக்கையை குறித்தும் அவங்க பரிசுத்தமா வாழ்கிறது குறித்தும் அவர்களை குறித்து சாட்சி சொல்றாங்க. பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது, பொருந்து படத்துல இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது. தன்னை நீதிமான் சொல்ற பவுல் என்ன சொல்றாரு, நான் பிரதான பாவின்னு சொல்றாரு இல்லையா. இதுல நீதிமான்களோட ஜெபத்தை நம்ம பார்க்கலாமா? ஏசாயா என்ன ஜெபம் பண்றாருன்றத பாருங்க. ஏசாயா 64ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிக்கலாம். நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம், எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை போல இருக்கிறது. நாங்கள் அனைவரும் இலைகளை போல உதிர்கிறோம், எங்கள் அக்கிரமங்கள் காற்றை போல் எங்களை அடித்து கொண்டு போகிறது. ஆமென். நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல் இருக்கிறோம். ஏசாயா பரிசுத்தவான்னு சொல்லி எழுதியிருக்கு இல்லையா. எங்களுடைய நீதி எல்லாம் எப்படி இருக்குதான், அழுக்கான கந்தையை போல் இருக்கிறது. அப்போ நம்ம இருதயத்துக்கு நம்ம நீதிமான் மாதிரி தோணுது இல்லையா. நம்மளோட நீதியில நான் உண்மையா இருக்கிறேன், நான் கரெக்டா சபைக்கு வரேன், கட்டில் சர்ச்சுக்கெல்லாம் போறது இல்ல, நான் ஏழைங்களுக்கு கொடுக்குறேன், எல்லாத்துலயும் நான் உண்மையா இருக்கிறேன் அப்படின்னு நீங்க இருதயத்துல நினைச்சீங்கன்னா நம்மளோட நீதிலாம் எப்படி இருக்குமா, கிழிந்த கந்தலை போல இருக்கும். கர்த்தரை விசுவாசிக்கிற நீதியை என்றென்றைக்கு நிலை நிற்கும். நம்ம ஏற்கனவே பழைய வஸ்திரம் கிழி பார்த்திருக்கோம், புதிய வஸ்திரத்தையும் இணைக்க மாட்டாங்கன்ற அந்த உவமையை நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா. பழைய துருத்தியும் புது துருத்தியும் இணைக்க மாட்டாங்க. அப்போ நம்ம கிரியையினால நம்ம நீதிமான் ஆகுறது நினைக்கிறது எப்படி பாத்தீங்கன்னா, பழைய துருத்தி. புதிய துருத்தின்றது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நீதி, விசுவாசத்தினால் உண்டாகும் நீதி. என்னை பரிசுத்தப்படுத்துகிறது கர்த்தர், நான் உண்மையா இருக்கிறது காரணம் கர்த்தர், என்னை வழி நடத்துகிறது கர்த்தர், அவரை நம்பி இருக்கிறான், விடமாட்டேன்றது கர்த்தர். விசுவாசிக்கிறோம் பாத்தீங்களா, அதுதான் விசுவாசத்தினால் உண்டாகும் நீதி. அப்போ அந்த நீதியில தான் நம்ம நிலை நிற்க முடியுமே தவிர நம்ம சுய நீதி எல்லாம் கிழிந்த கந்தலை போல இருக்குது. நாங்கள் அனைவரும் தீட்டானவர் போல் இருக்கிறோம் சொல்லி ஜெபம் பண்றாரு. சரி, எஸ்ராவோட ஜெபத்தை பார்க்கலாம். எஸ்ரா 9ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிக்கலாம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் நீதி உள்ளவர் ஆகையால் இந்நாளில் இருக்கிறது போல நாங்கள் தப்பி மீந்திருக்கிறோம். இதோ நாங்கள் உமக்கு முன்பாக குற்றத்திற்குள்ளானவர்கள், இது நிமித்தம் நாங்கள் உமக்கு முன்பாக நிற்கத்தக்கவர்கள் அல்ல என்று பிரார்த்தித்தேன். ஆமென். ஆமென். வேத பாரகனாகிய எஸ்ரா ஜெபத்தை பாருங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நீ நீதி உள்ளவர், அதனால்தான் இன்னி வரைக்கும் நாங்க மீந்து இருக்கிறோம். இந்த எவ்வளவு பேர் கொரோனால செத்து போனாங்க இல்லையா. இன்னைக்கு நம்ம ஆண்டவர் ஜீவன் உள்ளவர்களை நம்மளை வைத்திருக்கிறதுக்கு காரணம் நான் என்னுடைய நீதி இல்ல, உம்முடைய நீதி. நீங்க நீதிபரரா இருக்கிறதுனால, மகா இரக்கங்கள் இருக்கிறதுனால நாங்க பிழைத்திருக்கிறோம். நாங்கள் உமக்கு முன்பாக குற்றம் உள்ளவனானோம், இது நிமித்தம் நாங்கள் உமக்கு முன்பாக நிற்க தகுதி இல்லைகள் அல்ல என்று பிரார்த்தித்தேன்னு சொல்லி எழுதிருக்கு. அதாவது நான் குற்றம் உள்ளவனா இருக்கிறேன், இது நிமித்தம் நான் உங்களுக்கு முன்னாடி நிற்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி பிரார்த்தனை பண்றாரு. நெகமியாவோட ஜெபத்தை பார்க்கலாம். நெகமியா 1ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள் வாசிக்கிறோம். உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி, இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியனுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு
உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக. நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம். நீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கற்பித்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளாதே போனோம். ஆமீன். ஆமீன். அவங்க பாபிலோன்ல அடிமையா இருக்கும்போது அவங்க எப்படி ஜெபம் பண்றாங்க பாருங்க. உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியனுடைய ஜெபத்தை கேளுங்க. நான் பாவி, என்னோட பாவத்தை அறிக்கையிடுகிறேன், கேளுங்க. உங்களுடைய செவியை கவனித்து கேளுங்க. நானும் என் தகப்பனும் என் வீட்டாரும் பாவம் செய்தோம். நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம் சொல்லி எழுதியிருக்கு. நீர் உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய கட்டளைகளையும் மோசே மூலமா நீங்க எனக்கு கொடுத்தீங்க. அதுகளை நாங்க கை கொள்ளாம போனோம். அதனால அந்த புஸ்தகத்துல எழுதியிருக்கிற வாதைகள் எல்லாம் எங்கள் மேல் வந்தது. நீங்க நீதிபரர், நாங்கள் அநியாயக்காரரா இருக்கிறோம், நாங்கள் கெட்டவர்களாய் நடந்தோம் சொல்லி எழுதுது. சரி, தாவீதோட பாவ அறிக்கையை பார்க்கலாம். என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிட்டு அவைகள் பார சுமை போல் என்னால் தாங்கக்கூடாத பாரமாயிற்றுன்னு சொல்லி, என்னுடைய அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிட்டான், அவைகள் பார சுமை போல என்னால தாங்க முடியல, நான் அவ்வளவு பெரிய பாவின்னு சொல்லி தன்னுடைய பாவங்களை அறிக்கை எடுக்கிறார். சங்கீதம் 51 அதிகாரம் 1-4 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும். உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமற என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். ஆமீன். என் மீறுதல் நீங்க என்னை சுத்திகரியும். மீறுதல்னா என்னது? ஆண்டவர் சொன்ன கட்டளைகளை மீறி செய்கிறது பேர் தான் மீறுதல். அப்படி அநேக காரியங்கள் நம்மளும் செஞ்சிடும். அதனாலதான் ஆண்டவருடைய கட்டளைகளை மீறுகிறதே பாவம். என்னை சுத்திகரியும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவம் வரை என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்போதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரீர் ஒருவருக்கு விரோதமாக நான் பாவம் சென்று பொல்லாங்கதை நடப்பித்தேன் சொல்லி நியாயத்திற்குள்ள என் பாவங்கள் விளங்காதபடிக்கு இப்போதே என் பாவங்களை அறிக்கையிடுகிறேன், என்னை மன்னிச்சிடுங்க, நியாயத்திற்குள்ள அதை கேட்காதீங்கன்ற. டேனியலோட ஜெபத்தை பார்க்கலாம். டேனியல் 9 அதிகாரம் 4-5 வசனங்கள் வாசிக்கலாம். என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து, ஆண்டவரே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே, நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராய் இருந்து துன்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணி உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய நியாயங்களையும் விட்டு அகன்று போனோம். ஆமென். டேனியல் என்ன சொல்றாரு பாருங்க. தன்னுடைய ஜெபம் பண்ணி தன்னுடைய பாவ அறிக்கை செய்யும் போது, நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராய் இருந்து துன்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணி உம்முடைய கற்பனையும் உம்முடைய நியாயங்களையும் விட்டு அகன்று போனோம்னு சொல்றாரு. டேனியல் 9 அதிகாரம் 18 வசனம் வாசிக்கலாம். என் தேவனே, உம்முடைய செவியை சாய்த்து கேட்டருளும். உம்முடைய கண்களை திறந்து எங்கள் பால் இடங்களையும் உமது நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற நகரத்தையும் பார்த்தருளும். நாங்கள் எங்கள் நீதிகளை அல்ல உம்முடைய மிகுந்த இரக்கங்களையே நம்பி எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு முன்பாக செலுத்துகிறோம். ஆமீன். ஆமீன். நாங்கள் எங்கள் நீதிகளை அல்ல உம்முடைய மிகுந்த இரக்கங்களை நம்பி எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு முன்பாக செலுத்துறோம். அப்போ டேனியல் நீதிமான்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச வசனம். சிங்கத்தின் கெபிகள்ல போடும்போது கூட உன் கர்த்தருக்கு முன்பாக உண்மையா இருந்து, கர்த்தரை தவிர கர்த்தருடைய கட்டளைகளை மீறாதபடிக்கு உண்மையா இருந்தாரு. நீ சிங்க கெபில போடப்படுவேன்னு சொன்ன பிறகும் ராஜாவிடத்துல கட்டளை பெறப்பட்ட போதும் தேவனுக்கு பயந்து உண்மையும் உத்தமமாய் நடந்த நீதிமான் சொல்லி எழுது. அப்படிப்பட்ட நீதிமானே, நாங்கள் எங்கள் நீதிகளை அல்ல உம்முடைய மிகுந்த இரக்கங்களை நம்பி எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு முன்பாக செலுத்து. நம்ம போய் அவர்கிட்ட போய் நீதிமான் சொல்றதுக்கு இங்க எந்த மனுஷனுக்கும் தகுதி கிடையாது. நம்மை நீதிமான் ஆக்குகிறவர் அவர். அதுதான் வசனம், அதுதான் சத்தியம். அப்போ இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்பமானால் நம்மை நாமே வஞ்சிக்கலா இருப்போம். முதல்ல சத்தியம் நமக்குள் இராதுன்னா தேவனுடைய ஆவி நமக்குள்ள இருக்காது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன்னு சொல்லி எழுதிருக்கு. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவருமாய் இருக்கிறார். நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறதா இருப்போம். அவருடைய வார்த்தை நமக்குள்ள இராதுன்னா அவருடைய ஆவி நமக்குள்ள இருக்காது. அப்ப இயேசு கிறிஸ்துவோட ஆவி நமக்குள்ள எப்படி நமக்குள்ள வருதுன்னு பாத்தீங்கன்னா, நீங்கள் ஒவ்வொரு மனம் திரும்பி
பாவ மன்னிப்பு என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவி வரத்தை பெறுவீங்கன்னு சொல்லி எழுது. முதல்ல நான் பாவி, என்னை கழுவுங்கன்னு போய் நிற்கும் போது நம்ம பரிசுத்தமாகறோம், நம்ம நீதிமான் ஆகிறோன்றதை புரிஞ்சுக்கணும். அப்படி நான் பரிசுத்தமாயிட்டேன், கர்த்தருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டுட்டு நான் பரிசுத்தமாயிட்டேன்னு சொல்லும்போது நான் எப்படி இன்னொரு சகோதரனை குற்றம் சாட்ட முடியும்? என்னுடைய அழுக்க கர்த்தர் கழுவினாரு, அதே போல அவனையும் கழுவ கர்த்தர் வல்லமை உள்ளவரா இருக்கிறாரே. இன்று நான் மனம் திரும்பினவன், நாளைக்கு அவங்களும் மனம் திரும்புவாங்களே. அப்படி எப்போ நம்ம மற்றவங்களை குற்றம் சாட்டுது? அந்த சீமோன் குணமடைந்த உடனே அந்த ஸ்திரீ பாவியா இருக்கிறாளே, இவர் தீர்க்கதரிசியா இருந்தா தன்னை தொடுகிறது யார் என்று அறிந்திருப்பாரே அப்படின்னு சொல்லி குணமாக்கின கர்த்தரையும் குற்றப்படுத்துறாரு. அதே போல அந்த ஸ்திரீயையும் பாவின்னு சொல்லி நியாயத்திருக்கிறத நம்ம பாக்குறோம் இல்லையா? இன்னைக்கு அநேகர் அப்படிதான். நம்மளும் ஒரு காலத்துல அநியாயக்காரம் அக்கிரமக்காரனா இருந்தோம். கர்த்தருடைய மகா இரக்கங்கள்னாலும் கிருபையினாலும் இன்னைக்கு சத்தியத்தை அறிந்து கொண்டோம். சத்தியத்தை அறிந்ததுனால சத்தியம் நம்மளை விடுதலாகும். இதனால சத்தியம் அறியாத சகோதரர்கள் நம்ம குற்றம் சாட்டலாமான்னா குற்றம் சாட்டக்கூடாது. வாசிக்கலாம், வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். ஆமென். ஆமென். அந்த வலு சர்ப்பம் கீழே தள்ளப்பட்டதுன்னு சொல்லி எழுதிருக்கு. அந்த வலு சர்ப்பம் தான் பிசாசுன்றதை நம்ம வேத வசனத்துல நம்ம ஆராய்ந்திருக்கிறோம் இல்லையா? அவன் என்ன பண்ணுவானா, இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறான். அப்போ பிசாசு தான் குற்றம் சாட்டுகிறான்றதை நம்ம பார்க்கணும். நம்மளுக்கு ஆண்டவருக்கு முன்னாடி நம்மளை குற்றப்படுத்தி நம்மளை அநியாயக்காரனாக்கி தேவனை விட்டு பிரிக்கணும்ன்றதுதான் அவனோட எண்ணம். ஆனா கர்த்தரோ நான் பாவிகளை தான் ரட்சிக்க வந்தேன்னு சொல்றாரு. வாசிக்கலாம், மத்தேயு 7ஆம் அதிகாரம் 1-5 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறதென்ன? இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வது எப்படி? மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். ஆமீன். ஆமென். நீங்கள் குற்றவாளி என்று தீர்க்கப்படாதபடிக்கு, எப்போ நியாய தீர்ப்புல நம்ம குற்றவாளி என்று கர்த்தரால் தீர்க்கப்படாதபடிக்கு நம்ம என்ன பண்ணுமா, மற்றவனை குற்றவாளி என்று தீர்க்காதீர்கள். நியாய தீர்ப்பு கர்த்தருடையதுன்னு சொல்லி எழுதி, பழி வாங்குதல் எனக்குரியதுன்னு சொல்லி எழுதியிருக்காரு. நியாய தீர்க்கிறதுக்கு நீங்களும் நானும் யாரும் கிடையாது. நம்ம எல்லாரும் கர்த்தருடைய சன்னிதானத்துல முழங்காலிட்டு பதில் சொல்லுவங்களா இருக்கும். நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீங்க. அப்போ நம்ம அவங்கள மன்னிச்சிட்டோம்னா நம்மளும் என்ன பண்ணுவாரு, கர்த்தர் மன்னிப்பார். உன் கண்ணுல இருக்கிற உத்திரத்தை நீ உணராம உன் சகோதரனை பார்த்து உன் கண்ணுல என்ன துரும்பு இருக்குது அப்படின்னு சொல்றது எப்படி இருக்கும்? அது போலதான் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக கடவுள்னு சொல்லி எழுதிருக்கு. அப்போ நான் எதெல்லாம் குற்றமா இருந்தனோ, எதெல்லாம் பாவம்னு நான் உணர்ந்தனோ, அதெல்லாம் சத்தியத்தை அறியும் போது சத்தியம் என்னை விடுதலாக்குது. இன்னமும் திருந்த வேண்டிய காரியங்கள், மனமாற வேண்டிய காரியங்கள் இன்னும் அநேக இருக்கு. அத கர்த்தர் வரும்போதுதான் நம்ம பூரணர் ஆகும். அது வரைக்கும் நம்ம மனம் திரும்ப வேண்டிய காரியங்கள் இருக்கு. தினந்தோறும் போராட்டம் இருக்குது. அந்த பிசாசின் சோதனையில் நம்ம விடாதபடிக்கு போராட்டங்களை ஜெயிக்கணும். அப்போ பாடுகள் இருக்கும், சில சமயம் நம்ம தவறுவோம், அப்ப மீறுதல். அப்ப தினந்தோறும் நான் காலையில இருந்து என்ன செஞ்சேன், அதுல நான் எத்தனை பேரோட மனம் புண்படிபடி எதனா பேசியிருக்கேன்னா, யாரை பார்த்தாவது களங்கம் பண்ணனா, யாரையாவது நான் துணிகரமா பேசினா, நாயை திருத்தனா, இப்படின்னு சொல்லி நம்ம பாவங்களை இரவுல அறிக்கை செய்யணும். கோவப்பட்டனா சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு தரிக்கிறதுக்கு உங்கள் கோபம் தனியே கடவுதுன்னு சொல்லி எழுதுது. கோபம் பாவம்னு சொல்லி எழுதிருக்கு. அப்போ முதல்ல நம்மளோட கண்ணுல இருக்கிற உத்திரத்தை எடுத்து போட்டு அப்புறமா தான் மத்தவங்களை சொல்லணும் இல்லையா? அப்போ மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போ. இப்போ எந்த விஷயத்துல, நிறைய விஷயத்துல நம்ம மாறி இருப்போம். இப்போ முன்னாடி எல்லாம் நம்ம கட்டிட சபைக்கு போனோம், நம்மளும் மனுஷனை போதகர்னு சொன்னோம், ஃபாதர்னு சொல்லிட்டு இருந்தோம். அப்ப அறியாத காலங்களில் தேவன் தெரியாத போல இருந்தார், கர்த்தர் சத்தியத்தை சொன்னார், விலகி வந்திருக்கிறோம். இப்ப இன்னொரு சகோதரன் அது மாதிரி போகும்போது நம்ம அவங்களுக்கு சொல்லணும், 1-2 முறை சாந்த குணத்தோட அவங்களுக்கு சொல்லணும். அவங்க சொல்லியும் அவங்க கேட்கலையா, அப்ப என்ன பண்ணணும்? அவங்களை விட்டு விலகுன்னு தான் ஆண்டவர் சொன்னாரே தவிர அவங்களை குற்றப்படுத்துறதுக்கு நமக்கு எந்த அதிகாரமும் கொடுக்கல ஆண்டவர். லூக்கா 6ஆம் அதிகாரம் 37வது வசனம் வாசிக்கலாம். மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள்,
அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாகும்படி தீர்க்காதிருங்கள். அப்பொழுது நீங்களும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதிருப்பீர்கள். விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள். ஆமென். ஆமென். மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்காதிருங்க, அப்போது நீங்களும் என்ன பண்ண மாட்டீங்க? குற்றவாளி என்று தீர்க்க மாட்டீங்க. மற்றவர்களை விடுதலை பண்ணுங்க, அப்ப நீங்களும் விடுதலை ஆகும். அப்ப நம்ம விடுதலை ஆகணும் என்ன பண்ணணும்? அவங்கள மன்னிக்கணும். நம்ம மன்னித்தோமானா அவங்களும் நம்மளை மன்னிப்பாங்க. ஆகையால் மற்றவனை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாராலும் சரி போக்கு சொல்ல உனக்கு இடம் கிடையாது. நீ குற்றமாய் தீர்க்கிறவைகள் எவைகளையோ அவைகளையே நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்குது என்று அறிந்திருக்கு. ஒருத்தவங்களுக்கு எந்த தீர்ப்பின்படி நம்ம அவங்களுக்கு சொல்றோமோ, பதில் கொடுக்கிறோமோ, அதே வார்த்தையை தான் கர்த்தர் நம்மளுக்கு நியாய தீர்ப்பு நம்மளுக்கு கொடுப்பாரு. இதே அந்த சகோதரன் அறியாம செய்யிட்டாரு, மன்னிச்சிருங்க. அவர் தெரியாம பேசுறாரு, அவர் சத்தியம் அறியாம இருக்கிறாரு. தேவனுக்குள்ள அவங்களுக்குள்ள தேவனோட ஆவி இல்ல, ஜென்ம சுபாவத்துல இருக்கிறாங்க. அதனால அப்படி பேசுறாங்க. கர்த்தாவே அவங்கள மன்னியுங்கன்னு சொல்லணும். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, பிதாவே இவர்கள் அறியா செய்யறாங்கன்னு சொல்லி அங்க சாத்தானை ஜெயித்தார்னு சொல்லி எழுதியிருக்குது. ஸ்தேவானை கல்லெறியும் போது ஸ்தேவான் என்ன சொல்றாரு? கர்த்தராகிய இயேசுவே இந்த பாவத்தை அவர்கள் மேல் சுமத்தாதிருன்னு சொல்லி ஸ்தேவானும் ஜெயிக்கிறார். அவர்கள் ஜெயிப்பவர்களாகவும் ஜெயம் கொள்வர்களாகவும் புறப்பட்டாங்கன்னு சொல்லி வெளிப்படுத்தல விசேஷத்துல எழுதிருக்கு. அப்போ நம்ம ஜெயிக்கிற பிள்ளைகளா இருக்கோம். ஏன்னா யாதொரு கசப்பான வேர் நம்ம இருதயத்துல முளைச்சிச்சுன்னா நம்ம இருதயம் தீட்டுப்பட்டதாகும். தீட்டுப்பட்டுச்சுன்னா நம்ம பரிசுத்தம் ஆக முடியாது. பரிசுத்தம் இல்லாம தேவனை தரிசிக்க முடியாதுன்னு சொல்லி எழுதிருக்கு. வாசிக்கலாம். ரோமர் 8:33 வசனம் வாசிக்கலாம். தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறவர். ஆமென். ஆமென். ஒரு காலத்துல துன்மார்க்கனா இருக்கிறோம், கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார் இல்லையா? அதனால அவர் என்ன பண்ணுவார்? நம்மள நீதிமான் ஆக்குவார். நிச்சயமா யாரை அழைத்தாரோ அவர் தெரிந்து கொண்டார், அவர் அழைத்தும் இருக்கிறார், அழைத்தவர்களை நீதிமான் ஆக்குகிறார் இருக்கிறான்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்போ தேவன் தெரிந்து கொண்டவர் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமானாக்குகிறவர். அப்ப யார் நம்மளை நீதிமானாக்குகிறவர்? தேவன் தான் நம்மை நீதிமானாக்குறார். அப்ப நம்ம யாரை குறித்தும் தீர்ப்பு சொல்றதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது இல்லையா? ரோமர் 14:4 வசனம் வாசிக்கலாம். மற்றொருவனுடைய வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்க்கிறதற்கு நீ யார்? அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானுக்கே அவன் உத்தரவாதி. அவன் நிலைநிறுத்தப்படுவான். தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லவராய் இருக்கிறாரே. ஆமென். ஆமென். நம்ம எல்லாருமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட வேலைக்காரனா தான் இருக்கிறோம் இல்லையா? அப்போ ஒரு எஜமானுடைய வேலைக்காரனை குற்றவாளியா தீர்க்கிறதுக்கு நம்ம யாரு? அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவங்க எஜமான் தான் அவங்கள நியாயம் தீர்க்கிறதுக்கு உத்தரவாதின்னு சொல்லி எழுதியிருக்கு இல்லையா? அவன் நிலைநிறுத்தப்படுவான். தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லவரா இருக்கிறாரே. அப்போ காலத்துக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணக்கூடாது? யாதொன்றை குறித்து தீர்ப்பு சொல்லாதீங்க. இன்னைக்கு துன்மார்க்கரா இருக்கிற சகோதரன் நாளைக்கு நீதிமான் ஆகும். அநேகர் முந்தினவராகவும் அநேகர் பிந்தினவராகவும் மாறுவாங்கன்னு சொல்லி எழுது. முடிவு பரிந்தம் நிலைத்திருப்பவனே தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியும். அப்போ நீங்க ஜாக்கிரதையா இருந்து மன்னிக்கணும். வாசிக்கலாம். ரோமர் 4:7-8 வசனங்கள் வாசிக்கலாம். எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லி இருக்கிறான். ஆமீன். எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான் சொல்லி எழுது. அப்ப அநியாயக்காரா இருக்கிற பாவியை கர்த்தர் மன்னித்திருக்கிறாரே. பாவிகளுக்கு மனம் திரும்ப சுவிசேஷம் அறிவிக்கணும். நீங்க இந்த தப்பு பண்றீங்க, இது தப்பு, இதை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அந்த பாவங்களை நம்ம உணர்த்தணுமே தவிர அவங்களை குற்றவாளியா நம்ம தீர்க்க கூடாது. வாசிக்கலாம். கலாத்தியர் 6:1 வசனம் வாசிக்கலாம். சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோட அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள். நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையா இரு. ஆமீன். ஆமீன். சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள்னு சொல்லி தேவனோட ஆவி உள்ளவர்களை பத்தி தான் எழுதிருக்கு. சாந்தமுள்ள ஆவியோட அப்படிப்பட்டவன் என்ன பண்ணுமா? சீர் பொருந்த பண்ணணும். பா நீ பண்ற தப்புப்பா, வேதத்துல இப்படி எழுதிருக்கு, இந்த மாதிரி வசனம் இருக்கு, நீ ஆராய்ந்து பாரு, எல்லாவற்றையும் சோதித்தறிஞ்சு பாருப்பா, இப்படி இருக்குன்னு சொல்லணும். அப்போ கேட்கலையா? திரும்பவும் பிரதர் இந்த மாதிரி வசனம் இருக்கு, நீங்க வசனத்துக்கு புறம்பா நடக்கிறீங்க, இது தவறானது, நீங்க மனம் திரும்புங்கன்னு சொல்லணும். 2-3 தடவை நம்மளை அவங்களை எச்சரிக்கணும். அப்படி அவன் கேட்கலன்னா என்ன பண்ணணும்? அவர்களை விட்டு விலகுன்னு சொல்லி எழுது.
அதை குறித்து நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையா அவன் கீழ்ப்படியாதவங்க கிட்ட போய் நீங்க வாக்குவாதம் பண்ணினே இருந்தீங்கன்னு வைங்களேன், நீ எந்த வசனம் சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. ஏன்னா வசனம் சொல்லுது, அவர்கள் ஜீசஸ் போதிக்கும் போது அவங்க என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஜீசஸ் என்ன சொல்றாரு, போதிக்கும் போது அவங்க என்ன சொல்றாங்க, யோசேப்போட பையன் தானே, மரியாளோட பையன் தானே, இவங்க அவங்க தங்கச்சி அவங்க சகோதரர்லாம் இங்க இருக்கிறாங்களே, அப்படி இவங்களுக்கு எப்படி இந்த ஞானம் வந்தது அப்படின்னு அவங்க கேட்கும்போது கர்த்தர் சொல்வாரு, நீங்க ஏன் என் வசனத்தை கேட்க மாட்டீங்க? உங்களுக்கு கேட்கறதுக்கு என்ன இல்ல, முதல்ல மனது இல்லாததுனால தானே. எந்த தீர்க்கதரிசியும் சொந்த ஊர்ல அவமானப்படுத்துறபடி வேற எங்கேயுமே பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரால் அதிக அற்புதங்கள் அங்க செய்யக்கூடாம போயிடுச்சுன்னு சொல்லி வாசிக்கிறோம். அப்போ இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நம்ம போய் அவங்களுக்கு வாக்குவாதம் பண்ணி அவங்களுக்கு நம்ம புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க போனீங்கன்னா அது வாக்குவாதத்துல போய் முடிஞ்சு நம்ம என்ன ஆகணும், அவங்க மேல எரிச்சல் ஆயிடும். எரிச்சல் ஆகி கோபம் அடைஞ்சு அங்க ஒரு தர்க்கம் நடக்கும். இதனால நம்ம என்ன பண்றோம், சத்தியத்தை சொல்ல வந்த நம்ம கடைசியில பாவியாகிதான் நம்மளும் வெளியே போறோம். நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருன்னு சொல்லிடுது. அப்போ அதனாலதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, 2-3 தடவை சொல்லு, அதுக்கப்புறம் கேட்கலையா அவனை விட்டு விலகுன்னு சொல்லி எழுதிருக்கு. ஆனபடியாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு எப்படி இருக்கணுமா, பயந்திருக்க கடவுள்னு சொல்லியிருக்கு. நித்திய ஜீவனை இழந்துருவோமோ, இந்த சின்ன அற்ப பணம் என்ன நித்திய ஜீவனுக்கு கொண்டு போயிடுமோ, இந்த கோபம் என்ன நித்திய ஜீவனுக்கு கொண்டு போயிடுமா, இந்த புறம் பேசுறது என்ன நித்திய ஜீவனுக்கு கொண்டு போயிடுமா, இந்த நாயத்தை இருக்கிறது என்ன நித்திய ஜீவனை விட்டு விலகிற மாதிரி என்ன செஞ்சிருமா அப்படின்னு ஒரு காரியத்திலையும் நான் பயந்திருக்கணும். பயந்திருந்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், நித்திய ஜீவனுக்குள்ள போக முடியும். கடைசியாக ஒரு வசனம், 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கலாம். இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம். ஆமென். இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் என்ன வாக்கு தத்தங்கள் இருக்கு, நான் உன் தேவனா இருப்பேன், என் குமாரனா இருப்பாய், நீங்க என்னுடைய ஆலயமா இருக்கிற, நான் உனக்குள்ள வாசம் பண்ணுவேன்னு சொல்றாரு, உங்களை ராஜாக்களும் ஆசாரியன் ஆக்குனேன்னு சொல்றாரு, நித்திய ஜீவனை தருவேன்னு சொல்லி எழுதியிருக்கு. அவருடைய பாடுகள் பட்டால் அவருடைய கூட நம்ம அரசாகும், அவர் எவ்வண்ணமா இருக்கிறாரோ அப்படியே நம்ம அவரை தரிசிப்பதில் அவருக்கு ஒப்பா இருக்கும்னு சொல்லி எழுதியிருக்கு. ஆவிக்குரிய சரீரத்தில் நம்ம எப்படி இருக்கும் வேதத்தை ஆராய்ந்து பாருங்க. இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுதியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோட பூரணமாக்க கடவும். அப்போ நம்ம பரிசுத்தம் எப்படி ஆகும், தேவ பயத்தோட பூரணமாக்க கடவுள். ஆண்டவருக்கு கர்த்தருக்கு பயப்படுறது தான் தீமையை விட்டு விலகிறது தான் கர்த்தருக்கு பயப்படுற பயம். கர்த்தருக்கு பயப்படுறது தான் ஞானத்தின் ஆரம்பம் சொல்லிடுது. அப்போ இன்றே நம்ம எந்தெந்த காரியங்கள் எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகாதபடி நம்மளை தடுக்கிறதோ அதை நம்மை நாமே சோதித்து பார்க்கணும். நான் என்கிட்ட என்னென்ன குற்றங்கள் இருக்கு, என்ன இன்னும் ஆண்டவருக்கு நான் எப்படி பிரியமா இன்னும் நடக்கலாம், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம். நான் நிறைய காரியங்கள் மாறி இருக்கேன், நல்லதுதான், ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார் இல்லையா. இன்னமும் பரிசுத்தாக வேண்டிய காரியங்கள் இன்னும் அதிகமா இருக்கு. இன்னும் தேவனை அறிகிற அறிவுல நம்ம வளர வேண்டியது நிறைய இருக்கு. இன்னும் மறைக்கப்பட்டிருக்கிற மறைப்பொருளை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது. பைபிள் ஒரு பொக்கிஷம், அதை ஆராய்ந்து தேடி அதை கண்டுபிடிக்கும் போது ஆண்டவர் நமக்கு அதை உணர்த்தும் போது அதுல இருக்கிற ஒரு சந்தோஷமும் மன மகிழ்ச்சியும் எதுலையுமே கிடைக்காது. அப்போ கர்த்தர் நல்லவர் என்பதை நம்ம ருசித்தது உண்டானால் சகல புறம் கூறுகிறதையும் சகல துன்மார்க்க எண்ணங்களையும் ஒழித்து விட்டு புதிதாய் பிறந்த குழந்தையை போல திருவசனத்தின் மேல வாஞ்சையா இருக்கணும், ஞானப்பாலின் மேல் வாஞ்சையா இருக்க கடவுள்னு சொல்லி. அப்போ அந்த வசனத்தை ஆண்டவர் என்ன சொல்றாரு, எதுக்கு சொல்றாரு, அவரை பத்தி எதனா புதுசா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க முடியாதா அப்படின்னு சொல்லி நம்ம ஆவலா இருக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த சீமோன்றத நம்ம பார்த்தோம், பரிசேயனாகிய ஒருவனுடைய வீட்டுல அவர் போஜனம் பண்ணாரு. ஆனா ஆராய்ச்சி பார்த்தா அந்த பரிசேயனோட பேர் சீமோன்னு இருக்குது. அவன் குஷ்டரோகியா இருந்த சீமோன்னு எழுதிருக்குது. அப்போ குஷ்டரோகம் குணப்பட்டிருக்குது. அந்த குஷ்டரோகத்தை குணப்படுத்துறது கர்த்தர்ன்றத பாக்குறோம். அவன் பரிசேயன்றத பாக்குறோம். அவன் ஊர் பெத்தானியான்றத பாக்குறோம். அந்த ஸ்ரீ மாத்தாள் மரியாள், இந்த லாசரோட சகோதரியா இருக்கிற மாத்தாள் மரியாள்ன்றதை நம்ம பாக்குறோம். எவ்வளவு டீட்டெயில் ஆண்டவர் அதை மறைச்சு வச்சிருக்காரு பாருங்க. இப்போ நம்ம இதை தேடி வாசிச்சு பாருங்க, அவருடைய வசனங்கள் ஜோடி இல்லாம இருக்காது. எல்லாத்தையும் தேடி வாசித்து வைக்கும் போதுதான் கர்த்தரை நம்ம அறிந்து கொள்ள முடியும். அப்போ இன்று முதல் நம்ம ஒரு தீர்மானம் பண்ணிக்கோ, இனி நான் ஒருவனையும் குற்றவாளின்னு தீர்க்க மாட்டேன். அவங்க தப்பு பண்ணாங்கன்னா அவங்களோட குற்றங்களை அவங்களுக்கு உணர்த்துவேனே தவிர அவங்களை குற்றவாளி என்று நான் தீர்க்க மாட்டேன். இந்த மாதிரி பாவம் செய்யாதீங்க, இந்த பாவம் செஞ்சீங்கன்னா நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாதுன்னு வசனம் எழுதிருக்கு. அதனால மனம் திரும்புங்கன்னு சொல்லு.
நீங்க நரகத்துக்கு போயிடுவீங்க அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு நமக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. ஒருத்தவங்க வேசித்தனம் பண்றாங்களா, அது வேசித்தனம் பாவம். இப்படிப்பட்ட பாவங்களை செய்கிறவங்க தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாதுன்னு வேதத்துல எழுதியிருக்கு. நம்முடைய கர்த்தர் பழி வாங்குதல் எனக்குரியதுன்னு சொல்லி எழுதியிருக்கிறார். அவர் நியாயம் தீர்ப்பார்னு சொல்லி எழுதியிருக்குன்னு சொல்லி வேத வசனத்தை கொண்டு அவங்களுக்கு எச்சரிக்கை. நீ நரகத்துக்கு போயிடுவ, நீ திருந்தவே மாட்டேன்னு சொல்லி நம்ம நியாயம் தீர்க்கிறதுக்கு எந்த அதிகாரம் நமக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கல. எந்த அதிகாரத்தினால நீ நியாயம் தீர்க்கிறையோ அதே அதிகாரத்தினால அதே வார்த்தையினாலே உன்னை நியாயம் தீர்ப்பேன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. அதனால இன்னில இருந்து நம்ம ஒரு தீர்மானம் பண்ணிக்கொள்ளும். இன்னும் அநேக சகோதரர்கள் வேத வசனத்துக்கு புறம்பா இருக்கிறாங்களா, நம்ம சுத்தி இருக்கிறாங்க. அவங்களுக்கு சாந்த ஆவியோட முதல்ல உபதேசம் பண்ணுங்க, அப்புறம் கடிந்து கொண்டு புத்தி சொல்லுங்க. அப்பவும் கேட்கலையா, அவங்களை விட்டு விலகுன்னு சொல்லி வேதவசனம் சொல்லு. நம்மளுடைய ஆத்மாவை நம்ம காப்பாத்திக்கணும். ஆமீன். அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். நீ நல்லவர், வல்லவர், இரக்கமும் நீதியும் கிருபையும் உள்ளவரா இருக்கிற கர்த்தாவே. அப்பா, உம்முடைய கிருபையும் அன்பும் அளவிடப்படாது கர்த்தாவே. உடைய அன்பின் ஆழம், அகலம், உயரம், நீளம் என்னது என்று நாங்க இன்னும் அதிகமா கற்றுக்கொள்ளணும்ப்பா. எங்களோட இன்னைக்கு அநேகரோட அன்பு தணிந்து போயிருக்குது கர்த்தாவே. அப்பா, எங்களை மன்னியும். நீங்க எங்களுக்காக சிலுவையில் பட்ட பாடுகளையும் அவமானத்தையும் நாங்கள் தினமும் நினைக்காதபடி குற்றமுள்ள பாவிகளாக இருக்கிறோம் கர்த்தாவே. ஒருவன் கர்த்தராகிய கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவன் சொல்லி எழுதியிருக்கு கர்த்தாவே. அப்பா, எங்கள் பாவங்களை மன்னி உடைய அன்பையும் கிருபையும் நாங்க சிந்திக்காம எவ்வளவு தடவை அதை அசட்ட பண்ணி இருக்கிறோம் கர்த்தாவே. அதனாலே நாங்கள் பலவீனரா இருக்கிறோம் கர்த்தாவே. எங்களுடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் மன்னியும் கர்த்தாவே. இதோ இங்க கூடியிருக்கிற சகோதர சகோதரிகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஆசீர்வதிக்கிறப்பா. அவங்க பலவீனங்களை நீக்குங்கப்பா, அவங்க நோய்களை குணப்படுத்துங்கப்பா. அவங்க புறப்பட்டு போய் சுவிசேஷம் சொல்லி இன்னும் அநேகரை சுகப்படுத்தும்படியான வல்லமையும் அதிகாரத்தையும் அவங்க கொடுத்திருக்கிறத நீங்க அவங்க விசுவாசிக்கும்படியாக அந்த நாமத்தின் வல்லமையின் அதிகாரம் என்னதென்று அவங்களுக்கு புரிய வைங்கப்பா. அப்பா, உங்களுடைய நாமத்துக்கு சகல வல்லமையும் உண்டு கர்த்தாவே. உமது நாமத்துக்கு பேய்கள் ஓடும், உமது நாமத்துக்கு நோய்கள் குணமாகும், உமது நாமத்தினால எல்லா அற்புதங்களும் அதிசயமும் உமது வல்லமை உள்ள நாமத்துக்கு நடக்குது. அந்த நாமம் எங்களுக்கு தரிக்கப்பட்டது. எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றார்களோ அத்தனை பேரும் கிறிஸ்துவின் நாமத்தை தரித்து கொண்டார்கள் சொல்லி எழுதியிருக்கு கர்த்தாவே. அப்ப நாங்க புறப்பட்டு போய் சகல பேருக்கும் நாங்க சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கும் நோய்களை குணமாக்கவும் பேய்களை துரத்துறதுக்கும் எங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிற கர்த்தாவே. அந்த அதிகாரத்தை பயன்படுத்துறதுக்கான வல்லமையும் அதிகாரத்தை நீங்க எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க கர்த்தாவே. அதற்கான விசுவாசத்தை எங்களுக்கு கொடுங்கப்பா. எங்களோட அவிசுவாசம் நீங்கும்படியாய் செய்தரலாம். நாங்க புறப்பட்டு போய் முழு விசுவாசத்தோட இந்த காரியம் நீங்க செய்ய சொன்ன காரியங்களை நாங்கள் செய்து சுவிசேஷம் பிரசங்கித்து நோய்களை குணமாக்குற அந்த கிருபை எங்களுக்கு தாங்கப்பா. எங்களுக்கு நோய்களை குணமாக்குற வரங்களை தாங்கப்பா. துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துறப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.